ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாடு கன்று போட்டிருக்குங்க. முதல் நாள் எடுத்த சீம்பால் தான் இது. கொஞ்சமாக காய்ச்சி சாமிக்கு வச்சுட்டு இதை 1 லிட்டர் போல் சீம்பால் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் இன்றைக்கி சீம்பால் கேக்கு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு சீம்பாலை நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். 1 லிட்டர் சீம்பாலுக்கு 3/4 கிலோ சீனி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருக்கேன். 2 ஏலக்காய், 1 துண்டு சுக்கு, 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பவுட்ராக்கி இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சு அதுக்குள்ளே வச்சு வேக வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது குக்கர் மூடியில் கேஸ்கட்டும் விசிலும் போடாமல் நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி ஸ்பூன் இல்லைக்க கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு இது போல் ஸ்பூன் கம்பை வச்சு கீறிட்டு குப்பரை தட்டினீங்கன்னா நம்மளுக்கு சீம்பால் கேக் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது எல்லாருமே சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். ஓவராக கொடுத்தீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிடும்.